பத்தாதா அப்படிங்கிறதுக்காக கூடுவாங்களே ஒழிய அவருக்காகவும் ஒரு அன்புக்காக கூட மாட்டாங்க. ஆனா உண்மையாவே மக்கள் எப்போ ஒருத்தருக்கு கூடுவாங்கன்னா அதுதான் உண்மையான அன்பான சம்பாத்தி அப்படின்னு கேட்டா அவர் இறக்கும் போதுதான். இறக்கும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் கூடுதோ அதை வச்சுதான் அவர் எப்படிப்பட்ட அன்பை மக்களிடம் சம்பாதிச்சிருக்காரு புரியும். இதுக்கு இப்ப இருக்க மக்களுடைய அவருக்காக ஓடி வர மக்கள், வெளி மாநிலத்தில் வர மக்களை பார்க்கும்போது தான் அவர் மக்கள் மேல் வைத்திருந்த அன்பு, மக்கள் அவர் மேல் வைத்திருந்த அன்பு தெரியும் எனக்கு. இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அவர் நடிப்புக்காக அல்ல, அவர் செய்த தர்மம், அவர் செய்த நல்ல குணங்கள், மக்கள் மேல் அவர் வைத்திருந்த அன்பு, இதுதான் அவர் இவ்வளவு மக்கள் பின்னாடி கூட்டம் வருது ஒழிய எந்த ஆதாயத்துக்காக இந்த மக்கள் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் என்ன இருக்குது? ஆனா எதுக்காக வராங்க? எங்கெங்க இருந்தோ வராங்கன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு அன்பை சம்பாதிச்சிருக்காரு. இதை விட ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேணும்? இறுதி சடங்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, இந்த அன்பு என்ன சொல்றது? வாயில வார்த்தையே வரல எனக்கு. அழுகதான் வருது எனக்கு, அழுக வருது எனக்கு. அப்புறம் அவருடைய நடிகராகவே நான் அவரை நினைச்சு பார்த்ததே இல்லை. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர். கருணை உள்ளம், அன்பு, பாசம், நேசம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே புதப்போல் இறங்கி வருவார். ஒரு பெரிய அதிகாரத்தில் அவருடைய அந்தஸ்துல இருக்கும்போது அவரெல்லாம் சாதாரண ஒரு மனிதர்கள பேசணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை பேசிட்டு போகலாம். ஆனா டவுன் டு எர்த் இறங்கி எல்லார்ட்டையும் பேசுவார். அவர் கூட முதல் முறையா நான் சந்திச்ச அந்த ஞாபகம் இப்ப கூட என்கிட்ட அப்படியே மனசுல இருக்குங்க எனக்கு. அவர்கிட்ட நான் ஒரு கதை சொல்ல போயிருந்தேன். அப்ப நான் பாக்யராஜ் விட்டுட்டு வெளியே வந்த நேரம் இவர்கிட்ட ஒரு கதை சொல்ல போனாங்க. என்ன உடனே கூப்பிட்டு அமிச்சாரு. என்னன்னு தெரியல, அவர் உடனே அவருக்காக அந்த கதை சொல்றதுக்காக அந்த ராவுத்தர் ஆபீஸ்ல ஆயிரக்கணக்கான ஜனங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. கதை சொல்லலாமா, ஏதாவது சந்தர்ப்பங்கள் கிடைக்காதா? அது மட்டும் இல்லாம சாப்பாடு போனீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரிங்க அவர். ஆக்சுவலா இன்னொரு எம்ஜிஆர் தான், கருப்பு எம்ஜிஆர்னு அவர் பேரு சொன்னாங்க. கருப்பு எம்ஜிஆர் அவர். ஆக்சுவலா கருப்புலாம் கிடையாது, அழகா இருப்பாரு அவரு. அவருடைய கண்ணு அழகு பாத்தீங்கன்னா பாத்துட்டு அவர் கண்ணு கிட்ட ஒரு பவர் ஒன்று இருக்குங்க. அப்படி பார்த்தாருன்னா அப்படியே உருண்டுவாங்க கீழே. நான் கிட்ட ஒரு பார்வை பார்த்தாருன்னா அப்படியே அப்படி ஒரு நட்பு, கருணை, பாசம் எல்லாமே அந்த கண்ணுல இருக்கும். பார்த்து என்ன கூப்பிட்டு அமைச்சு கதை சொல்லி அந்த கதையை கேட்டுட்டு, லிவிங்ஸ்டன் உங்க கதை நல்லா இருக்குது, ஆனா நீங்க கதை சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு படம் நாங்க எடுக்கிறோம், பூந்தோட்ட காவல்காரன் சொல்லிட்டு, அதுல ஒரு மெயின் லீடிங் ரோல் நீங்க படம் நல்லா இருக்கும், நாங்க எல்லாருமே ஃபீல் பண்றோம். நடிக்கிறதுக்கு உங்க சம்மதமா? நான் ஆக்சுவலா நடிக்கிறது தான் ட்ரை பண்றது, அதெல்லாம் மறந்து அப்புறம் கதாசிரியர் ஆயிட்டேன். ஆனா என்ன ஒரு நடிகராக அவர் பார்த்தாரு. அப்போ நான் மறந்துட்டே இருந்தேன் அந்த ட்ரேடையே. கதாசிரியர் ஆகலாம், டைரக்டர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு என்ன பாக்யராஜ் சார் ஒரு கதாசிரியரும் உதவியாளராக தான் பார்த்தாரு. ஆனா என்ன ஒரு நடிகரா பார்த்தவர் அவர் தாங்க. ஆயிரக்கணக்கிலையும் 10,000 15,000 சம்பாதித்த என்ன ஒரு படம் சுந்தரபூஷன் ஹிட் கொடுத்த ரெண்டாவது படத்துக்கு என்ன கூட்டம் அனுப்பிச்சு, நீங்க நம்ப மாட்டீங்க, ஆயிரக்கணக்கில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு படத்துக்கு 15,000 20,000 தான் கொடுப்பாங்க. அதுவும் அப்பப்போ 3,000 4,000 வாங்கி 6 மாசம் எடுப்பாங்க ஒரு படத்தை. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது பேலன்ஸ். ஆனால் ரெண்டாவது படத்துல அந்த ஒரு புக் பண்ணி சுந்தரபூஷனுக்கு அப்புறம், லிவிங்ஸ்டன் ஒரு படத்துல நீங்க தான் ஹீரோவா பண்றீங்க, என்னுடைய சொந்த கம்பெனில நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டீங்க மேன். 8 lakhs சம்பளம் பேசினாரு. வாழ்க்கையில அது மாதிரி நான் வாழ்க்கையில லட்சத்தே ஆயிரக்கணக்கில் தான் பார்த்திருந்தேன். என்ன அட்வான்ஸ் மட்டும் 5 லட்சம் கொடுத்தாரு. எதுல நடந்துதான் சார் வந்தாரு. உடனே போய் காரை வாங்கினாரு. நான் சொன்னேன் சார் லட்சம் நம்ம அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. நான் பார்த்ததே கிடையாது லட்சத்தை. ஆயிரக்கணக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்திருக்கேன். 5 லட்சம் இப்போ எடுத்துட்டு போனாரு, கார் போய் வாங்கினாரு. நான் சொன்னேன் சார் எங்க அம்மா கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.